இன்னும் திரளாக நிறைந்திருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை. அப்பேற்பட்ட தெய்வீக ராஜ சபைக்கு முதல் முத்தான முதல்வன். அண்ணா ரொம்ப நாள் முன்பதாக வீட்டு வேலைக்காக வேண்டி ஒரு பொம்பளை கேட்டு என்ன பொம்பளை? ஆமா, பொம்பளை எல்லாம் ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா. எங்க? நம்ம திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் போலாம். பஸ் விட்டு தக்காளி பழம் மாட்டு இருந்தா கப்புனு ரெண்டு பேரும் புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டுமா? என்னத்த புடிச்சு? கைய ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு கைய புடிச்சு ஆமா கூட்டிட்டு வந்துருக்கிறேன். ஆமா பாக்கலாமா? உள்ள இருக்கிறான், வர சொல்லுங்கண்ணா. கண்ணே மின்னல் பாத்தீங்களா? கொட்டிக்காரர் வந்திருக்காங்க, குழலுக்காரர் வந்திருக்காங்க. மாமா மின்னல் மின்னல பேரு. ஆமா மின்னல். இது 10ல இன்னொரு டைம் கூப்பிடணும். கண்ணே மின்னல் மத்தாளக்காரர் வந்திருக்காங்க, கொட்டிக்காரர் வந்திருக்காங்க, குழலுக்காரர் வந்திருக்காங்க. மாமா மின்னல் காது கேட்கல, முன்னாடி கேட்கறான். இவ்வளவு வேலைக்காரி அப்பா நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எங்க நம்ம திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலப்பா அந்த பைப் கட்டி மட்டும் தூக்கானே. அவளேதான்ப்பா மாங்க இருக்கிற மாயர் எடுத்து போட்டு பாருங்க. இவளுக்கு வேலை செய்யவும் 4 பேர் வேணும். இவ எப்பனுக்கு வேலை செய்யறவன்? ஆறுல இருக்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்களா? யாரு பழைய பேப்பர் சந்தை பேப்பர் பொறுக்கிறாரு இருக்காரு பேரணும் சண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில காயம் பொறுக்கிறவங்க பேரணும். எங்க பிடிச்சிருக்கீங்க ஊர்லயே? எல்லாத்தையும் எங்கிருந்து போயிட்டு வந்தாலும் கருமாந்திரத்தை எழுப்பிடுங்க. தோங்குறாங்க பொம்பளை பாத்துட்டு கூத்து பாக்காடு போகுது. அந்த பொம்பளையால் பாத்து படுது. என்னமோ பண்றாரு பண்றா. இந்த பக்கம் யாரும் இல்லையாவா? அந்த பக்கம் யாரும் இல்லையா? பண்றா தண்ணி குடிக்கிறதுக்காக எங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. பொம்பளை கொஞ்சம் மோசம். இனிமே பண்ற இருந்து பாக்கலாம். தண்ணிக்கு முன்னாடி என்ன ஜென்ம பேராவ தெரியல. எங்கடி தண்ணி ஊத்தி கலவர பேரளவ எங்க தண்ணி ஊத்தி எங்க கலவரப்ப கேடு வந்து தொலைது உனக்கெல்லாம். அடியே வாங்கிக்கோடி. ஆனா பைத்தியக்காரி காசு கண்ணு நல்லா தெரியுது. அதெல்லாம்
அடியே அம்மான்னு ஆர்ப்பாத்தல அம்மாங்கற ஆர்ப்பாத்த அம்மாங்கற நான் உன்னை முக்கி பத்தனா முக்காம் பத்தனா வயிற்று டருங்கிச்சு பத்தனா 108 பத்தனா 108 பக்கம் போனா ஆர்ப்பாத்தல அம்மாங்கற பப்பன ஓலி ஆர்ப்பாத்த அம்மாங்கற பொம்மை கப்பகாய் பூகுது அம்மாவா அம்மா விழுது என்ன சொல்ற அப்படி என்ன கப்பகாய் என்ன அம்மா போட்டு மாற்றவளுக்கு அம்மா கப்பகாய் பூனா என்னடி எனக்கு புரியலையே ஒண்ணுமே ஆர்ப்பாத்தல நீ அம்மாங்கற சீட் சின்ன மட்டும் போயிரும் மதுரை பூத்து போயிரும் நான் அடியே அக்கான்னு பொக்கான கூப்பிடல அக்கா ஒரு வயசுல பெரியவங்க கூட்டம் இப்படியே சண்டைக்கு வருவாவா அக்காவாமா அடியே பொம்பளையே அடியே எல்லாம் ஒரு பொம்பளையன்னு கேட்ட பேர ஆர்ப்பாத்தல நீ தாண்டி ஆர்ப்பாத்தல பொம்பளை பாருல முட்டை அவுத்து போய் தெரியாது தொங்குது ஒரு பக்கம் தொங்குது வாழைக்காயாட்டா ஊரே பச்சிருக்கிறாங்க புடவை எடுத்து மேல போடு பாபா அதுல பால் வச்சு அங்க இருக்கிறது ஒண்ணு வாழைக்காய் எடுத்து தொங்குது அதுல எடுத்து போய் ஒரு பாப்பா இருப்போம் ஆர்ப்பாத்தி என்ன பாட்டு பொம்பளை இந்த ஊர் ஆம்பளைக்கு பூரா கேட்டுட்டாங்க உட்காந்துங்க பாரு மாப்பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு கேள்வி பொம்பளையாண்டியான்ட்டு அவங்களும் சோளக்காடு கம்மங்காடு இட்டு முறுக்கு சந்து பொந்து எல்லா இதுல படுத்துட்டு உருண்டுனாங்கல்ல ஒரு காலம் நீ உருண்டு இருக்கு புடவை எடுத்து மேல போடுறீ அப்படி சொல்றீ சிலடத்தே அப்படியா மேல போட்டு என்ன பண்ற இதெல்லாம் மேல போட சொன்ன கரண்ட் பிடிச்சி செத்து போயிட்டு பைத்தியக்கார முண்டா அங்கு வருது வா எல்லாரும் பொம்பளைன்னு ஊருக்குள்ள இருக்கிறா பெண்ணா பிறந்தாலும் இப்படி அவுத்து போட்டு திரிவாங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அடக்கமா இருந்தா பின்னாடி சுடுகாடு இருக்குது பாரு அப்படி இல்லடி ஊருக்கு காயிட்டு தெரிய கூடாது முன்னாடி இருக்குது இல்ல பெண்ணாய் பிறந்த இப்படி அப்படி பார்த்து என்ன சொல்லுவாங்க இந்த ஊரு சுடுது அவர்கிட்ட கேட்டுவேன் முன்னாடி இருக்கிற ஸ்தனத்தை மூடணும் சனத்தை மூடுறதா ஓடுற பட்டல அப்படி செய்ய முடிச்சு ஆள இந்நேரத்துல முடியாது 4 மணிக்கு அப்பதான் பிரியா இருப்பேன் என்னடி பண்ற சனத்தை மூட சொன்ன 4 மணி புடவை எடுத்து முன்னாடி போடு நிலவே மாலாகுடி பூஜாரே ராமன் முதிர் படுகிற கிட்ட கொடுத்தாமே காலையே கன்சாமன் போயிட்டாரு அவர் இல்லடி இப்படி கிடையாது இதெல்லாம் முன்னாடி போட சொன்னேன் அட பைத்தியம் கீழே குமிஞ்சு பாரு ஊரே உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க பேரலாம் இதெல்லாம் கீழே குமிஞ்சு பார்க்க சொன்ன முண்டை ஐயோ உருட்டி பெரட்டி கட்டி தொலை உருட்டி பெரட்டியா என்ன இந்த ஊர்ல 6 உருமாலை கட்ட முடியாது பாரு உருட்டி பெரட்டி கட்டுறது பாரு அப்படி பாரு தண்ணுல முண்டை சீப்படி போகுது இப்படி போகுது ஏதோ வர்றா சாமி வந்தது யாரு சாமி மதியா ஊருக்கு வந்திருக்க சாமி வந்ததுக்கு ஒரு புள்ளி போடு சாமி சாமி கோபம் இருந்தாலும் மன்னிச்சுக்கோ வாய் திறந்து பேசு சாமி சாமி உளுந்து கூட கும்பிட சாமி வாய் திறந்து பேசு சாமி புண்ணுவாயா வாயில தேங்காய் வச்சு போட்டு பேச பேசுற எந்த சாமி உங்களுக்கு பேசுவோம் இன்னார வேலையில இன்னார வேலையில என்ன அழைச்சிருக்கிறப்பா வந்தது யாரு சாமி ஒண்ணு புரியாம இருக்கிற சாமி அப்பா வந்தது யாருன்னு தெரியுமா பழனி வரலாம் இருந்த சாமி காசு கொடுத்துட்டியா பொங்குரா முண்டையா போகல கொய்தா கொய்தோ பொங்குரா முண்டையா ஓம் சக்தி பராசக்தி பொங்குரா முண்டையா சாமியே சரணு போல ஐயப்பா சரணு போல
ஆத்தாவல நீ சோதிச்சு பார்க்காதா? இல்ல சாமி பொங்குறா முண்டியா கருப்பு சாமி. கருப்புனா ஆமாப்பா கருப்பா பொங்குறா முண்டியா. ஓம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரமா சாமி சோத்திரமாப்பா சோத்திரமா சோத்திரமா சாமி பொங்குறா முண்டியா. ஓம் அக்பர் கே அல்லா அல்லூமே. ஒரு உடம்பு சாமி வந்தா அந்த உடம்பு எதுக்கு தாங்கும்? பொங்குறா முண்டியா. சாமி எங்களுக்கு சந்தேகமா இருக்குது சாமி. எரியுதா எரியுதா குடி கூடாது கடுப்பு தட்டாடுறா முண்டியா. சாமி எங்களுக்கு சந்தேகமா இருக்குது சாமி. சிறப்பு. ஒரு உடம்புக்குள்ள இத்தனை சாமி வரது நம்ப முடியல. நீ வந்தது சாமியா இருந்தா என் சாமி ஏதாவது மக்கள் நம்புற மாதிரி ஒரு புள்ளி போடு சாமி. உனக்கு நேரம் பாடுறா. ஒரு ஆயா மேல துண்டு போடு நடந்து போகுது பிள்ளை தூக்கிட்டு. அந்த ஆயா பிள்ளை தூக்குறா பிள்ளை கடத்திட்டு போகுதுடா புறா. யார் குழந்தைய கடத்திட்டு ஓடுது? அக்கா ஒத்துழைச்சாசுறாரு. அப்பா சாமி உன் ஒட்டாங்கை பக்கம் சாமி ஒட்டாங்க இதுதானே சாமி? கொச்சுக்கிற ஒரு கைடா பக்கம் பாடுறா. ஒரு 80 வயசு கிளவி ஒண்ணு கூடுதா? ஆமா சாமி உண்டுன்னு சொல்றேன். பொங்குறா முண்டியா. ஏண்டா சாமி மருள் வந்துருச்சுன்னா ஒண்ணு எலுமிச்சு பழம் கொடுப்பான். ஆமா இல்லையா கொஞ்சம் கொடுப்பான். யாரு சாமி? அதெல்லாம் விட்டுப்புட்டு இது ஏற தக்காய் மூடிச்சாரு சாமி. அதாவது நீயே சொல்லுங்க சாமி. எலுமிச்சை சாமிக்கு தான் படிக்கிறோம், தேங்காய் சாமிக்கு தான் படிக்கிறோம். அவசரத்துல இதான் கிடைச்சது எடுத்துட்டு வந்து கொடுத்து சாமி. ஆங்கிற வாய்க்கு ஆப்பு வச்ச ஊங்குற வாய்க்கு ஊம்ப வச்சிருக்கியா? மக்களுக்கு ஒரு புள்ளி போட்டல சாமி. ஆமாப்பா உனக்குன்னு ஒரு காணிக்கு செலுத்துற சாமி. சீக்கிரமாப்பா கை நீட்டு நெல்லு சாமி. காணிக்கு நாங்க செலுத்துறோம். இந்த ஆயத்து வாங்கடா. ஒடியா 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 ஓடி ஒடியா சாமி. கை ரெண்டு கை நீட்டிக்கோ சாமி. நீட்டிட்டப்பா புடிச்சுக்குவாங்கப்பா. ஏய் யாரப்பா அது? சாமி எப்பா சொல்லு சாமி. என் வயிறு ஆடுதப்பா வைத்த புடப்பா கூசுதே. ஏ அண்ணா மலை ஏறுதுடா. அண்ணா சோதிக்கிறீங்களா? அதே பொறுப்பு சாமி மலை ஏறாத சாமி. எனக்கு பிஞ்சு வச்சுறேன். என்னடா சாமி இப்படி எல்லாம் என்னப்பா பண்றீங்க? காணிக்கை கொடுக்குற சாமி நாங்க. சீக்கிரம் கொடுங்கப்பா சண்டு கடைக்கு வர போகணும். சாமி கை மட்டும் எடுக்காத சாமி, அப்படியே வச்சிருக்க. எடுக்க மாட்டப்பா. வந்தது நீதியா இருந்தா அப்படியே இருக்கணும் சாமி. அரகரா. என்னடா குளூர்ல அப்படியே திக்கு எரியுது? அது அப்படிதான் சாமி. என்னடா சூட பத்தி வச்சிருக்காங்க. வாக்கேட்டா எல்லாம் மனசுல சொல்லுவாங்க. அந்த ஆய் இருட்டுக்குள்ள கூட உனக்கு அப்படியே தெரியும் தேவடியா? கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாயா? என்னடி ஆச்சு? வீடு ஏன் பேசுறதல்ல அவன் கிறுக்க தலை மேல போட்டாலும் போட்டு விடுவான். பொம்பளை பாரு அவளை பாரு. புடவை கட்டணும்னா புடவை எடுத்து இப்படி கையில பிடிக்கணும். பிடிச்சி முந்தானையில கொசவனு பிடிக்கணும். கொசவனு பிடிச்சா கொசவன் முன்னாடி எங்க போவா? தெரு தெரு அடிச்சுட்டு மண்டை மண்டை அடிப்பா. தெரு விடப்போ பொம்பளை பாரு அவளை பாரு. கொசவனு பிடிக்கிற இடம் நிலடி இருப்பாங்க. நிக்கிறண்டி தண்டனா. எறும்புகள் குட்டியை பிடிச்சிட்டு மோர் பழம் சேர்ந்து பின்னாடி நடந்து வர இல்லடி இல்ல நேரங்க. அந்த சூட முண்டுமா முண்டை பட்டக்காடி போவு கை கீழே நேரம் விட்டு இல்லடியா? போன இப்படிதான் கிடக்கும். அது புடவை கட்டி விடுறாங்க. வேற மாதிரியா இருக்கும்.
ஓ, சாமி 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 திரும்பிட்ட எரிடி இதெல்லாம் கருவ பின்னாடி மந்தியா இருக்கு. எங்குமா எரிடி பின்னாடி ஐயா எங்க அதுதான். ஏய், அம்மா அம்மா பிய ஆளக்க நதியார மிர்ல பிச்சு ஆளக்க அப்புறம் நீ எடுத்து பிச்சு கப்புல கொட்டது அம்மம்மா தகடுதுன தட்டு வந்து மீசக்கார மாமா மோந்து பாரு மோந்து பாரு நல்லா இருக்குமாயா கமகாம தட்ட பூசல பொப்பு நல்லா இருக்கும் பாரு. இவன் எதுல இருக்கு அடிக்கிறது? அடிக்க மாட்டேன். நீ கடையோடு கூட்டு சங்கீரி கடையோர் மாட்டேன். ஆமா அங்க வரதம்பட்டில இருந்து ஒரு ஜாப் வந்திருக்காங்க. பைத்தியக்காரி எனக்கு பிடிக்கல. சரி இதெல்லாம் நல்லா இல்ல. உடனே போய் இதெல்லாம் மாத்திக்கிட்டு போய் குளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு வரணும். ஆமா இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, பெயரும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இது என்ன ஊர்? திருப்பி என்ன கேக்குற? என்ன ஊர்? கருப்பு கவுண்டபாளையம். உண்மைதான். கருப்பு கவுண்டபாளையம் கிராமம் என்று சொன்னால் நம்மை போல் நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ புண்ணிய சபையிலே மற்றுமை நாயகிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமதுரிமை தாய் உள்ளங்கள் நாடகத்தை காண வந்திருக்கும் யாவற்ற ரசிகர்களும் கடல் அலை போன்று இருக்கிறார்கள். ஆமா, நாடகத்தை காண வந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய கலைமகள் நாடக சபாவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை முத்தான முதல் அப்படி எல்லாம் இருந்தாலும் இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? அதெல்லாம் தெரியாது மணி. காட்டேரி பிறப்பு காட்டாரி பிறப்பு அழுது குறிகள் நாடகம் பாடுவாங்க. இதுல ஆறு ஆடிட்டு இருக்காங்க. நீங்க அம்மா அந்த நாடகம் கிடையாது. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பாதாள அரக்கன் சண்டை என்று சொல்லக்கூடிய போகவதி கல்யாணம். என்ன நாடகம்? போகவதி கல்யாணம். ஆமா, இப்ப ஏற்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியால் நாச்சாரியன் பேர் என்ன? அடியான சோதி மாதி மாதினா அம்மன சாதி மலரானி
போயிட்டாலும் தெரியல, எங்க ஏரி நீர் விழுந்துட்டாலும் தெரியல பேரளவு. குஞ்சி எனக்கு நீ தாரியா? என்னடி துணி இதெல்லாம் அப்புறம் சொல்லிட்டு அப்படி வக்கீல்பட்டி பாய்ஸ் தலைவராக வழங்கக்கூடிய கவின் அவர்கள் இங்க ஒரு பின்னாடி கள்ளப்புறச பின்னாடி இருப்பாரு. இங்க காணாம பங்காளிட்ட அங்கே ஒளியால் பங்கு பேசிக்கல விடு. அவர்களுக்கு நம்ம கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். ஆமா, இது பேரு நடி பேரளவு என்ன இதெல்லாம்? இதெல்லாம் நாங்க பெண்கள் போடும் ஆடை ஆவரணங்கள். ஏய் பெண்கள் பா பெண்கள் பொம்பளை நீதான் நான் தான் ஒரிஜினல் பொம்பளை. நம்ம எப்படி துணி பார்த்து அவளுக்கு புரியாதுனாலயா எங்கதான் பொறுக்கிட்டு வர அளவு தெரியல. நாங்களாம் பெங்களூர்ல இருந்து எடுத்துட்டு வருவோம். இந்த ஊரு பெங்களூர். பெங்களூர் பெங்களூர். அம்மா இருந்தாலும் இப்பேற்பட்ட தெய்வீக ராஜபுண்ணிய சபையிலே நான் வந்தபடியா நான் என் பேர் என்ன? என்னமா? என் பெயரோ போகவதி. பேர் என்ன? தங்கள் பேர் பூகவதி. போகவதி போகவதி உண்மைதான். அப்படி போகவதியாக இருந்தாலும் உன் பேர் என்ன? என் பேரா? எனக்கு வெக்கமா வருதாயா? பேர் கேட்டுல வெக்கமா வராது. நானும் ஒரு பெண் தான். எனக்கு அச்சமானமும் பயிர்ப்பு எல்லாமே இருக்கும். என்ன பயிர்ப்பு இல்லைங்க, என் பேர் கேக்குறாங்க. நாங்க அக்கா தங்கத்தையும் மொத்தம் 3 பேர் பிறந்தோம். சரி, நானே இவ்வளவு அழகுன்னா எங்க அக்கா தங்கச்சி அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க. அக்கா தங்கச்சி 3 பேர் பிறந்தமாயா. எங்க பெரிய அக்கா பேரு கொண்ட, நல்லா கேட்டுக்கோங்க. எங்க சின்னக்கா பேரு மண்டை. வரப்போதும் தெரியுது இன்னைக்கு. என் பேரு என் பேரு பூவாய். பேருன்னு மண்டை கொண்டன வைப்பாங்க. மை நேம் இஸ் பூவாய். என்னதான் பேரு தெரியுதுன்னு பிடிக்கல. நான் பேர் 2 பேரு பூவாய். பூவாய். உனக்கு நான் கண்ணம்மான்னு பேர் வைக்கிறேன். கண்ணம்மான்னு கூப்பிட்டா என்னம்மான்னு வர பேர். சரிம்மா. அம்மா அப்படி போகவதியாக நான் இருந்தாலும் இப்பேற்பட்ட ராஜசபையிலே நான் வந்து போகவதியாக இருந்தாலும் எங்க அப்பா அம்மா யாரு? நான் எப்படி பிறந்தவள்? ஏண்டி அம்மா? ஐயோ உங்க முடியல. என்ன சொல்லு? அம்மா இல்ல இல்ல ஐயோ 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 இல்ல அம்மா எனக்கு பியுச்சு. போயிட்டு வந்த அது முன்னே தான் வைக்கிறது.
போயிட்டு அந்த மாதிரி வருவாளா? ஏரியிலிருந்து உழுந்துட்டு சத்தம் கேட்டு ஐயோ அவ்வளவுதான். செத்து போயிட்டுலாம் தெரியல. இப்ப யாராவது பாத்தீங்களா அவளை? நீங்க தான் பாத்தீங்களா? என்னடி சாமான வச்சிருக்கிற வீட்டுல? நான் வீட்டுல வச்சிருக்கிறேன், நிறைய வச்சிருக்கிறேன் சாமானம். அம்மா ஓய், இது என்னது? இதெல்லாம் நாங்க பெண்கள் போடும் ஆடை ஆவரணங்கள். அது பேர்? இது பேர் தான் சுடுகாடு. நாதியார் மன்ற சுடுகாடு போய் வைப்பாங்களா? சுடுகாடு. இது பேர் என்ன? இது பேர் சுடிதார். எப்ப மாத்தனாங்க? மாத்தவே கிடையாது. நீ சொல்லிட்டு திடீர் ஊரெல்லாம் இது என்னது? இது பேர் தான் பாடமாத்தி. இப்படி மாத்தி மாத்தி போடுறதுனால தான் அதுக்கு பாடமாத்தின்னு பேரே வந்துச்சு. அடி பைத்தியக்காரியே, அது பேர் துப்பட்டா. யாரு மேல துப்பட்டா? அடி இது சால்ரி. சாலுமா? இது சால்ரி. சாலு மூய்மா? என்னக்கா பண்றது? என்னமோ வச்சது எக்கேட கெட்டு போனக்கு. சரி விடுறி. அம்மா, என் தாய் தந்தைகளையா 10 மாதம் மங்கத்திலே சுமந்து பெற்றார்களே, என் தாயார் யார்? தாயார் கோமேதவல்லி, தந்தையார் கோமேதராஜன். கோமேதராஜனும் கோமேதவல்லிக்கும் அல்ல செல்லமாக இந்த போகவதி நான் பெண்ணாக பிறந்தேன். பெண்ணாக பிறந்தேன். சரி அம்மா. அம்மா அம்மம்மா அப்படி எல்லாம் இருந்தாலும் நாங்கள் யார் யார் பிறந்தோம்? யார் யார் பத்தி யாரா? டேய் பால்தேகர் பண்றா. போடு போடு பால்தேகர் பண்றேன்டா. பால்குடி வா. சரி வேண்டாம் கொடுப்போம். நாங்கள் யார் யார் பிறந்தோம்? யார் யார் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தோம் சொன்னால் தெரியும். அடிக்கொடி பிறந்தவரோ நீ ஆட்டம் ஆடுற, நானும் ஆடுறேன். என்ன ஆட்டம் ஆடுற? நீ சூப்பரா ஆடுவேன். ஆடுற நான் பத்திரநாட்டி அருமையா ஆடுற காட்டுல ஆடு. சரி நான் ஆடுறேன் போ. அடியே என் உடம்பிறப்பு ஏண்டி பேரளவு ஒரே கப்பு டான்ஸ் டான்ஸ் இங்க போய் டான்ஸ் மாட்டணும். நீ டான்ஸ் அடி கூடி பிறந்தவர் எத்தனை அடி சேர்ந்து பிறந்தவர் எத்தனை இப்படி போய் புடிச்சு போயிட்டு வரவள எரடி ஆச்சு. ஐயா நீ எந்த ஆட்டமான ஆடு. சரி சரி ஆடி போடுவேன். ஆனா சுத்தராட்டம் மட்டும் ஆடாத. எனக்கு நோய் இருக்குது அம்மா. என்ன நோய்? பெரிய நோய். பெருந்தா நோய் இருக்குன்னு சொல்லுடி. எனக்கு சுற்றகால பிண்டுமா சுற்றகாலி. என்னடி புதுவிதமா நோயா இருக்குது? ஐயா சுத்தி சுத்தி ஆடினா சூறாவளி காத்து வந்து சூத்துல பூந்துக்கும். அதனால சுத்தி மட்டும் ஆடாத. ஆடாத அம்மா. ஓய் உடன் பிறந்த எங்க அண்ணாரியா யாரும்மா? பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய அண்ணன் பாதாள அரக்கனோ எங்க அண்ணன். பாதாள அரக்கன் எங்க அண்ணன் பாத்தியா இல்லையா? பெருசா இருந்தாரு. பாத்து பின்னாடி அங்க எரிச்சிட்டு இருந்தாங்களே. என்னப்பா அங்க என்னமோ வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க. பெருசா இருந்தது. வைத்தியகாரி. ஓய் எங்க அண்ணன் இருக்கிறாரு இன்னும். இருக்கிறாரா? ஆமா. சரி சரி. பாதாள அரக்கனாக இருந்தாலும் சீரும் சிறப்பாக நாங்க இருவர்களும் பிறந்திருந்தாலும் சரி கண்ணம்மா இந்த வாழ்விலே எங்களுக்கு என்ன நேர்ந்தது? அடியே கண்ணம்மா. அடியான தாயில்லை